அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு தாயக களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை விட்டு நாம் புலகாங்கிதம் அடைகின்றோம். இன்றைய தாயக களம் நிகழ்ச்சியில் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பிலிருந்து சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்களும் மனித உரிமை ஆர்வலருமான திருமிகு சிவயோகநாதன் சீலன் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இன்று நாம் அவரிடம் பேச எடுத்துக்கொண்ட விடயம் முக்கியமாக 2 விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு, அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் என்ன விடயங்கள் பேசப்பட்டது என்பது பற்றியும், அதைவிட முக்கியமாக இந்த ஏற்கனவே மக்களால் தேர்தல் ஜனநாயக ரீதியாக நிராகரிக்கப்பட்ட சுமந்திரனுடைய கடையடைப்பு, அது ஹர்த்தால் மீண்டும் ஒரு முறை மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் மக்களாலும் சுமந்திரன் மீண்டும் ஒரு முறை நிராகரிக்கப்பட்டுள்ளார். அவர் பல தடவைகள் இந்த சிவில் சமூக அமைப்புகளை கூட சாடி இருக்கின்றார். இது சம்பந்தமாக சீலன், நீங்கள் இந்த கடையெடுப்பு சம்பந்தமாகவும் சுமந்திரன் அவர்களுடைய தாந்தோன்றித்தனமான தன்னிச்சையான முடிவுகளுக்கு மக்கள் ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பித்திருக்கின்றார்கள் என்றுதான் நாம் பார்க்கின்றோம். உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள். முதலில் வணக்கம் ஸ்ரீபன் அவர்களே. வணக்கம். முக்கியமாக பல தடவைகள் அவர் தன்னை மக்கள் ஏற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக பல முயற்சிகளும் பல வியாக்கியானங்களும் பல கருத்துக்களையும் ஊடக வாயிலாக தொடர்ச்சியாகவே கதைத்து வருவதை எல்லாரும் அறிவீர்கள். அதனுடைய ஒரு செயல்பாடாகத்தான் அண்மையில் அவர் 15ஆம் தேதி சென்ற 15ஆம் தேதி இயல்பு நிலை முடக்கம். இது என்னென்றால், இன்னும் நான் இதுல ஒரு தெளிவு என்று சொல்ல வேணும். ஹர்த்தால் என்றால் கடையடைப்பு என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் பார்க்கக்கூடிய ஒரு நிலப்பாடை கொண்டு வந்து விட்டிருக்குது சென்ற இயல்பு நிலை முடக்கம். உண்மையாகவே ஹர்த்தால் என்றால் கடையடைப்பு மட்டுமல்ல, இயல்பு நிலை முடக்கம் என்றது. இயல்பு நிலை என்றதுக்கு பாடசாலைகள், அலுவலகங்கள், வேலைத்தனங்கள், தொழில்துறைகள் எல்லாம் சேர்ந்ததுதான். அவரையும் விட்டு போட்டு நாங்கள் கடை அடைப்பை மட்டும் பேசிக்கொண்டு அது ஒரு கடையடைப்பு போராட்டம் என்ற ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கிறோம். அப்படி அல்ல. கடந்த காலங்களில் நீங்கள் ஹர்த்தால் என்ற ஒன்று வருமாக இருந்தால் அந்த இயல்பு நிலை முற்றாகவே ஸ்தம்பிதம் அடையும். பெற்றோர்கள் வீடுகளில் இருந்து பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப மாட்டார்கள். அலுவலகத்தில் இருப்பவர்கள் வேலைகளுக்கு செல்ல மாட்டார்கள். தொழிலாளர்கள் தங்களுடைய அன்றாட கூலி தொழில்களுக்கு கூட செய்ய மாட்டார்கள். சந்தை கடைகள்ல இருந்து பொதுவாக எல்லாமே மூடப்பட்டு வளமையான இயல்பு நிலை முடங்கப்பட்ட ஒரு நிலைதான் கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் சுமந்திரன் 15ஆம் தேதி இயல்பு நிலை முடக்கம், அதாவது ஹர்த்தால் என்று அறிவித்திருந்தார். அதற்கு பிறகு அவருடைய சரியான மக்களை பற்றியோ அல்லது அவருக்கு இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற நிகழ்வுகள் பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால், மடுமாதா திருவிழா இருப்பதன் காரணத்தினால் 18ஆம் தேதிக்கு என்று சொல்லி ஒத்தி வைத்திருந்து 18ஆம் தேதி நடந்தது. இல்ல, இங்க ஒரு முக்கியமான கேள்வி உண்டு. திரு சுமந்திரன் அவர்களும் ஒரு கிறிஸ்தவராக இருக்கின்றார். ஒரு கிறிஸ்தவராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்களுக்கு தெரியாதா மடுமாதாவிலே அங்க விழா நடைபெறுகின்றது என்பது? அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில், அதாவது வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, உலகம் பூராகவும் பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தன் ஆலயத்தினுடைய திருவிழாக்களும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே இவர் இப்படி தாந்தோன்றித்தனமாக விடுத்த இந்த அழைப்பு என்பது உண்மையிலேயே ஒரு விசனத்துக்கு உட்படுத்த வேண்டிய விடயம் இல்லையா? விசனத்துக்குரிய மட்டுமில்ல, அவருடைய அறியாமையும் அங்கு புலப்படுகிறது. உண்மையாகவே என்ன நடக்கிறது, என்ன சம்பிரதாயங்கள், என்ன கோட்பாடுகள், என்ன நடக்கிறது வடக்கு கிழக்கில் என்பதை புரியாதவராகவும் அறியாதவராகவும், தான் ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டும் மடுமாதா திருவிழாவை பற்றி அறியாத ஒருவராகவும், அதெல்லாம் விட நீங்க சொன்ன மாதிரி நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினிட திருவிழா என்பது மிக மிக பிரமாண்டமாக உலகத் தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடுற ஒரு நிகழ்வாக இருக்கிற இந்த நேரத்தில் இயல்பு நிலை முடக்கம் என்று சொன்னால், அன்றைய திருவிழாக்கள் எல்லாத்தையும் முடக்கி விட்டு பக்தர்கள் ஆலயங்களுக்கு செல்லாமல் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா என்ற ஒரு விடயத்தை கூட சிந்திக்க தெரியாத ஒரு மனிதன் தமிழ் மக்களுடைய அரசியலை, அல்லது போனால் ஒரு இனம் சார்ந்து நீண்ட காலமாக தந்தை செல்வா அவர்களின் தலைமையில் பயணித்த ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறதுக்கு எந்த வகையிலும் அவர் தகுதியற்றவர்.
ஒரு தகுதியானவர் இல்லை என்றதே அவர் பல தடவை நிரூபித்தும் காட்டியிருக்கிறார். ஆனாலும் உண்மையிலேயே இந்த வழி இல்லாமல் பொறுப்பாளர் இல்ல, நீங்க இப்ப கூறியது போல இந்த தந்தை செல்வாவினுடைய தமிழரசு கட்சியினுடைய பொறுப்பாளர் பதவி இவருக்கு கொடுக்கப்பட்டதா அல்லது இவராக இழுத்து பாய்த்தாரா? இவர் ஒரு சட்டப்புலமை வாய்ந்தவர் என்றதன் காரணத்தினால் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் ஜாப்பில் இருக்கும் விதிமுறைகளை நன்கு தெரிந்து வைத்திருப்பவர் என்ற ஒரு காரணத்தினாலும் சட்டத்தின் வலிமையோடு சட்டத்தின் பின்புலமாக அந்த இடத்துக்கு வந்தவர். உண்மையாகவே திருவோணமலையில் நடந்த பொதுச்சபை கூட்டத்தில் மத்திய குழு கூட்டத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த தெரிவு செல்லாது என்று சொல்லி அவருடைய நபர்கள் மூலமாக நீதிமன்றத்தில் வழக்கை கொண்டு போட்டுட்டு அப்படி ஒரு நிலை வந்தால் எப்படி அதுக்கான நிர்வாக உத்தியோகஸ்தர்களை தெரிவு செய்யலாம் என்ற இடத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது. பதில் செயலாளர் பதில் தலைவர்களை வைத்து இயக்கலாம் என்று தங்களோட கதிரைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் மக்களுடைய இன விடுதலை போராட்டத்தினை கொச்சைப்படுத்தும் முகமாக அவர் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதுவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இப்பொழுது நடைபெற இருக்கிற இந்த நேரத்தில் சிவில் சமூகங்கள், சில அரசியல் கட்சி தலைவர்கள், சமய தலைவர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே நடந்தது இனப்படுகொலை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் விஷமத்தனமாக அந்த முத்தையங்கட்டு இராணுவ முகாமில் இறந்த இளைஞனுக்கு நீதி வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் மற்றது மக்கள் மத்தியில் இருக்கும் இராணுவ பிரசனங்களை அகற்ற வேணும் என்று அவர் கேட்கவில்லை, குறைக்க வேணும் என்று தான் கேட்டிருந்தவர். அதைவிட இருந்தால் அதைவிட மேலாக செம்மணியில் நடைபெறுகின்ற அகழ்வு பணிகளை பற்றி அவர் முன்னெடுத்திருக்கலாம், அல்லது தொடர்ச்சியாக தமிழினம் கட்டமைக்கப்பட்ட இன சுத்திகரிப்பு நடந்த அந்த போராட்டத்தினை அறிவித்திருக்கலாம். இங்கு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பொன்று தொடர்ந்து நடைபெறுகின்றது என்றதை சொல்வதற்கும் தயாரில்லை. அதே நேரத்தில் அவர் தனக்குரிய பாதுகாப்பை இந்த ஸ்ரீலங்கா இராணுவம், ஸ்ரீலங்கா போலீசாருடைய பாதுகாப்போடு தான் அவர் இன்று வரையும் வலம் வருகின்றார். உண்மையாகவே அப்படியான ஒருவராக இருந்தால் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இல்லை, ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற பல பேர் தங்களுக்கான எந்த ஒரு பாதுகாப்பும் தேவையில்லை என்று சொல்லி திரிகிற இந்த நாட்டில் வடக்கு கிழக்கில் உங்களுக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களை ஸ்ரீலங்கா அரசு தர வேணும் என்று சொல்லி யாரிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பை எதிர்பார்க்கிறீர்கள்? வடக்கு கிழக்கில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நபர்களாக இருந்தால் மக்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் சமூகத்துக்கு பொருத்தமற்றவர், உங்களுடைய தலைமைத்துவம் எங்களுக்கு வேண்டாம் என்று பல தடவைகள் உங்களுக்கு பல நிகழ்ச்சி நிரலுக்குள்ளாலேயே மக்கள் உங்களை நிராகரித்திருக்கிறார்கள். அண்மையில் நாங்கள் சென்ற ஜனாதிபதி தேர்தலில் கூட தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியிருந்தோம். அந்த நேரத்தில் நீங்கள் தந்தை செல்வா கலையரங்கில் பேசும் பொழுது கூறியிருந்தீர்கள், சிவில் சமூகங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, அரசியல் கட்சியினரைத்தான் இந்த மக்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள், நாங்கள் தான் அரசியல் வேலை திட்டங்களை செய்ய வேண்டும், சிவில் சமூகம் இதுல எந்த ஒரு காரணம் கொண்டும் செயல்பட முடியாது, தீர்மானம் எடுக்க முடியாது என்று சொல்லி மிகவும் ஆக்ரோஷமாக சிவில் சமூகம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் இல்லை. ஆனால் நான் இப்ப கேட்கிறேன், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம், பாராளுமன்ற தேர்தலில் எல்லாம் உங்களை நிராகரித்து விட்டோம், உங்களை மக்கள் தெரிவு செய்யவில்லை, நீங்கள் எப்படி மக்களின் போராட்டத்தை கையில் எடுக்க முடியும்? இந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் தான் நீங்கள். அதே போல முறைப்படி ஒரு பொதுச் செயலாளராக மத்திய குழுவில் தெரிவு செய்யப்படாத நபர் தான் நீங்கள் கட்சிக்கு முறைப்படி வரவில்லை, மக்களுடன் உங்களை நிராகரித்த இடத்தில் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டத்தினை தலைமை ஏற்று நடத்துவதற்கு எந்த ஒரு வகையிலும் நீங்கள் தகுதியற்றவர். எனவே உங்களுடைய நிலையை நீங்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருப்பதை இட்டு நாங்கள் மிகவும் வேதனையும் அடைகிறோம். உங்களுடைய நிலையை நினைக்கும் பொழுது எங்களுக்கு கவலையாகவும் உள்ளது. எனவே சுய பரிசோதனை செய்து பாருங்கள், உங்களை பற்றி இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை சுய பரிசோதனை செய்து பாருங்கள். அல்லது கட்சியில் இருப்பவர்கள் உங்களை என்ன நினைத்திருக்கிறார்கள், ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் என்பதனை நீங்கள் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். கட்சியில் இருப்பவர்கள் உங்களுக்கு எதிராகவோ அல்லது நியாய நீதியை பற்றி கதைக்க வந்தாலோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் எடுக்க இருக்கின்ற நடவடிக்கைகளுக்கு பயந்து இன்றைக்கு அமைதியாக இருக்கிறார்கள் என்பதனை நீங்கள் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து பார்த்து எங்கள் இன விடுதலைக்கான போராட்டத்தினை பற்றி நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். எந்த ஒரு விதத்திலையும் ஒரு தகுதியற்ற ஒரு நபர் தான் நீங்கள். இந்த தமிழ் இனத்தின் தொடர்ச்சியான தமிழ் தேசிய நீக்க பிறப்பிலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பல விடயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம், ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய நியாயமான காரியங்கள் நீங்கள் இந்த தமிழ் தேசிய நீக்கத்துக்குள் தொடர்ச்சியாக பயணித்திருக்கிறீர்கள். நாங்கள் இன்றைக்கு எதை மறக்க மாட்டோம். எனவே இனிமேலாவது தமிழ் தேசியம் சார்ந்த அல்லது போனா எமது விடுதலை சார்ந்த எந்த ஒரு விடயத்தையும் தாங்கள் கையில் எடுப்பதையோ அல்லது பொறுப்பேற்று நடப்பதையோ நாங்கள் சிவில் சமூகமாக எந்த ஒரு கட்டத்திலேயும் விரும்பவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை.
எனவே உங்களுடைய அரசியலை வேண்டுமென்றால் உங்கள் கட்சிக்குள் வைத்திருக்கலாம். ஆனால் எமது இன விடுதலை சம்பந்தமான எந்த ஒரு காரியத்திலையும் இனிமேல் மீண்டும் மீண்டும் வந்து இந்த மாதிரி அவமானப்பட வேண்டாம் என்பதனை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இல்லை, மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவரை மக்களே முற்றுமுழுதாக ஜனநாயக ரீதியாக அவரை நிராகரித்து விட்டார்கள். அப்படி நிராகரிக்கப்பட்ட ஒருவரை இந்த ஈழத்திலே வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற ஒரு சிலர் தானே தூக்கி பிடித்துக் கொண்டு திரிவதால் அவர் வடக்கு கிழக்கில் உலாவிக் கொண்டு திரிகின்றார் என்று பார்த்தீர்களா இருந்தால், ஒரு மக்களால் நிராகரிக்கப்பட்டு அவர் பாராளுமன்றத்திலும் இல்லை. ஆனால் அவரை பார்த்தால் அவர்தான் முந்தி அடித்துக்கொண்டு முட்டி அடித்துக்கொண்டு இடித்துக்கொண்டு ஓடிப்போய் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடன் பேச்சு நடத்துகின்றார். அப்படியானால் இந்த தமிழரசு கட்சியிலே இருக்கின்றவர்களா அல்லது மற்ற கட்சியில இருக்கின்றவர்களின் ஆளுமையற்றவர்களா? எதற்காக இவர் முண்டி எடுத்துக்கொண்டு செல்கின்றார்? நிச்சயமாக அந்த கட்சியில் இருக்கிற பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகத்தில இருக்கின்ற மத்திய குழு உறுப்பினர்கள் சுமந்திரனுக்காக தொடர்ச்சியாக நீங்கள் இப்படித்தான் இயங்க போகிறீர்களா, அல்லது போனால் உங்களோட இந்த தமிழரசு கட்சியை மீட்டு ஒரு நல்ல தலைமைத்துவத்தின் கீழ் பொறுப்புகளை வழங்கப் போகிறீர்களா என்பதனை பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு காலம் மிக நெருங்கி விட்டது. ஏனென்றால் 2010ஆம் ஆண்டு இவருடைய வருகையின் பின் நீங்கள் தமிழரசு கட்சிக்கு வந்திருக்கின்ற வாக்கு வங்கிகளை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் மிகவும் மிகவும் குறைந்து கொண்டே செல்கின்றது. அது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல்களிலும் அல்லது போனால் மாகாண சபை தேர்தல்களிலும் இவர் தலைமைத்துவம் எடுப்பாராக இருந்தால் தொடர்ந்து அந்த சரிவினை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம். எனவே இவருடைய நடவடிக்கைகளுக்கு நீங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுப்பது சம்பந்தமாகவோ அல்லது போனால் ஜாப்பில் உள்ள விதிமுறைகளின் அடிப்படையில் அவருக்குரிய தகுதிக்கேற்ற பதவிகளை கொடுத்து முக்கியமான பதவிகளில் இருந்து ஏனையோர் கட்சியை சரியாக கொண்டு நடத்தக்கூடியவர்கள் அதனை தீர்மானிக்க வேண்டிய இடத்துக்கு தமிழரசு கட்சியை ஆழமாக நேசிப்பவர்கள் அல்லது போனால் தமிழ் மக்கள் பால் அக்கறை உள்ளவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் அந்த காரியத்தினை செய்ய வேண்டும். எனவே ராஜதந்திரிகளை மக்களால் நிராகரிக்கப்பட்ட இப்ப மேற்குலகங்களுக்கும் அவருடைய கொள்கைகளுடன் ஒத்து போகக்கூடிய ஒரு நபர் தான் தேவைப்படுகின்றது. அதனால் மேற்குலகங்களும் வந்து அவருடைய செயல்பாட்டினை ஊக்கப்படுத்துகின்றார்கள், ஆதரிக்கின்றார்கள். எனவே இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு மிக மிக மோசமான பின்னடைவுக்கு காரணம். நாங்கள் சாணேறி முளஞ்சறுக்கிற கதையாக தொடர்ச்சியாகவே இந்த நபர் எமது நீதி கேட்கும் போராட்டங்களில் மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அண்மையில் இங்கு பங்கு பெற்றக்கூடிய முக்கிய நபர்களுடெல்லாம் அவர் சந்திப்புகளை நடத்திவிட்டு வந்திருக்கின்றார். இவரை அந்த மாதிரியான ஒரு சந்திப்பை நடத்துவதற்கு யார் அனுமதித்தார்கள்? நீங்கள் யார்? எங்களுடைய மக்களுக்கு நடத்தப்பட்ட அநீதிகளுக்கு நடைபெற்றது இனப்படுகொலை என்று கூறியிருக்கிறீர்கள். சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்றெல்லாம் கூறியிருக்கிறீர்கள். இனப்படுகொலையை நிரூபிப்பதற்கு போதுமான ஆதாரம் இல்லை என்றெல்லாம் கூறியிருக்கிறீர்கள். நீங்கள் கூறுவதற்கும் இலங்கையில் இருக்கின்ற ஆட்சியில் இருக்கிற அதிபர்கள் கூறுவதற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் அப்படியாக இருந்தால் மாற்று கட்சி தமிழ் தேசிய பரப்புக்கு அப்பால் பல கட்சிகள் இருக்கின்றது. அவற்றில் போயிருந்து கொண்டு நீங்கள் பேசுவீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களை இப்படி ஒரு பொது வழியில் இழுத்து பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு வராது. எமது இனம் சார்ந்து எமது இனம் இனிமேல் நாங்கள் அழிவுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மிக மிக மோசமாக நலிவுற்ற ஒரு சமூகமாக அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி நீதி கோரிய போராட்டங்களில் காணாமலாக்கப்பட்ட அம்மாமாருடைய போராட்டம் தொடங்கி காணி அபகரிப்பு விடயங்கள் தொடர்பாக பல விடயங்களில் இனிமேல் எங்களுக்கு அநீதி இழைப்பதற்கு எந்த இடமும் இல்லை என்ற அளவில் நாங்கள் வந்து நிற்கின்றோம். இந்த இடத்தில் நீங்களும் போயிட்டு நின்று அவர்களுக்கு ஏற்றாற்போல் தாளம் போடுவதை நிறுத்திக்கொள்ளும், தயவு செய்து நிறுத்திக்கொள்ளும். நாங்கள் மிக மிக அன்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடம். ஏனென்றால் உங்களுடைய செயல்பாடு வந்து ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குமே மிக மிக துரோகத்தனமாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த துரோகத்தனத்திலே நீங்கள் நிறுத்திக் கொள்ளணும் என்று நாங்கள் உங்களை அன்பு கட்டளைகிறோம். இல்ல, ஆரம்பத்தில் இருந்து காலம் சென்ற திரு சம்பந்தன் அவர்கள் இவரை பின்கதவால் கூட்டிக் கொண்டு வந்த பொழுது இவர் வந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவும் வரவில்லை. இவர் யாரோ ஒரு ஏவல் பெயர்தான் இங்கு வந்திருக்கின்றார். தமிழ் தேசிய நீக்கம் செய்வதற்காகத்தான் இவரை களத்தில் ரக்கிவிட்டார் என்று பல செயற்பாட்டாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இது இப்படி இருக்க இப்ப கடந்து முடிந்த இந்த ஹர்த்தால் அல்லது கடையடைப்பு போராட்டமானது இந்த தமிழ் வர்த்தகர் சங்கங்களுடன் கூட கலந்து ஆலோசிக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் இப்ப கிழக்கு மாகாணத்தில் என்ன மாதிரி இந்த கடையடைப்பு வெற்றி அடைந்ததா அல்லது கிழக்கு மாகாணத்திலும் பிசுபிசுத்து போறதா? கிழக்கு மாகாணத்திலோ வடக்கு மாகாணத்திலோ எங்கேயுமே இப்ப நீங்க முதல்ல பார்க்க வேணும். ஹர்த்தால் 15ஆம் தேதி என்று 18ஆம் தேதி வந்தது. அதுக்கு பிறகு ஹர்த்தால் 12 மணி வரை என்று வந்தது. அதுக்கு பிறகு ஹர்த்தால்
சாரி மன்னிக்கணும், ஹர்த்தால் வந்து கட்சியினுடைய தலைவராக இருக்கிற CVK சிவஞானம் அவர்கள் மூலம் 4 மணி வரை நடைபெறும் என்று கூறியிருந்தார். அதுக்கு பிறகு பதில் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் 12 மணி வரையும் என்று கூறியிருந்தார். அதுக்கு பிறகு 10 மணி வரையும் என்று ஒரு அதில் அந்த கட்சியில் உறுப்பினர் ஒருவர் கூறியதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அதை எனக்கு உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. எனவே ஆக மொத்தத்தில் அவர்கள் ஒருவர்களுக்கு சரியா எடுத்து நடைமுறைப்படுத்த தெரியல் தமிழரசு கட்சியினுடைய ஆளுகைக்கு கீழ்களுக்குள் இருக்கிற சந்தை கடைகள், 3 சந்தை கடைகள், அதாவது ஆரையம்பதி, வாழைச்சேனை, களுவாஞ்சிக்குடி ஆகிய 3ம் இயல்பு நிலை என்று சொல்ல இயலாது, சந்தை கடைகள் மூடியிருந்தது. மற்றபடி மாநகர சபை பிரதேசத்தை பொறுத்தவரையில் வளமை போன்று 1-2 கடைகளை தவிர 95% கடைகள் திறந்திருந்தது. பேருந்துகள் ஓடிக்கொண்டிருந்தது, பாடசாலைகள் நடந்து கொண்டிருந்தது, அலுவலகங்கள் நடந்து கொண்டிருந்தது, அன்றாட கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள், ஆட்டோ சங்கத்தினர் ஆட்டோ எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு வகையிலுமே வந்து இந்த இயல்பு நிலை முடக்கமானது அவருக்கு ஆதரவான ஒரு புறச்சூழலை ஏற்படுத்தவில்லை. எனவே அவர் தேர்தலில் நின்று பார்த்தார், தேர்தலிலும் அதான் நிலைமை. சரி, தேர்தலுக்கு அப்பால் இப்படி ஒன்றை எடுத்தால் அந்த கட்சிக்கு விருப்பம் இல்லாத ஏனையவர்களும் தங்களோட இனம் சார்ந்து தேசியம் சார்ந்து சிந்திப்பார்கள், அப்படியாவது ஒரு ஆதரவை எடுக்கலாம் என்று சொல்லி ஒரு முயற்சி செய்து பார்த்தார். அதுவும் சரிவரவில்லை. எனவே அவர் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இனிமேல் நடக்காது என்பதுதான் முக்கியமான ஒரு விடயம். அதுலேயும் மிக மோசமான ஒரு செயல்பாடு இந்த இயல்பு நிலை முடக்கத்தினை அவர் கையில் எடுத்தது ஒரு சுயநலமான போக்காக நாங்கள் சொல்கிறோம். அது வெற்றியளிக்கும் நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம். உலக பொறிமுறையின் மூலமாக இந்த ஹர்த்தால் இயல்பு நிலை முடக்கத்தை அறிவித்திருந்தோம், அது வெற்றி அளித்திருக்கின்றது என்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது நீதி யார்கிட்ட கேட்கிறாங்க என்றால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் தான் நீதி கேட்குது அந்த இறந்த இளைஞனுக்காக. ஆனா அதே நேரத்துல இப்ப இயல்பு நிலை பாதிக்கப்படாமல் கடைகள் எல்லாம் திறந்திருந்தது என்று சொல்ல போக்குல பேரினவாத அரசு இன்னொரு தகவல் சொல்ல போகுது, இங்க இருக்கிற இராணுவ பிரசன்னங்களை குறைப்பதற்கு தமிழ் மக்கள் விரும்பவில்லை என்ற ஒரு செய்தியும் அதுக்குள்ள இருக்குது. எனவே இந்த காலத்தில் அவர் கையில் எடுத்த இந்த விடயமானது மிக மிக விஷமத்தனமான ஒரு வேலை. எனவே காலத்துக்கு ஒவ்வாத பொருத்தமில்லாத தமிழ் மக்களுடைய தலைவிதியை தான் தோன்றித்தனமாக தீர்மானிக்க ஒரு சக்தியாக அவர் தொடர்ந்து பயணிப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம். இப்படியான ஒரு தீய சக்தியை வந்து வடக்கு கிழக்கிலே தொடர்ச்சியாக உலாவிடுவது மக்களுடைய தவறாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதே நேரத்திலே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். காலத்தின் கட்டாயம் என்னன்னு சொன்னால், இவரை திரு சம்பந்தன் அவர்கள் இங்கு கூட்டிக் கொண்டு வரும் பொழுது இவர் ஒரு பெரிய ஒரு அறிவாளி, தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலையை மீட்டு தருவார் என்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை செய்து இவரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் இதனுடைய உள்ளுக்கு இருக்கின்ற விடயங்கள் இன்றுதான் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய வருகின்றது. இப்படியே போகுமா இருந்தால் இவர் வடக்கு கிழக்கிலிருந்து அவமானப்படுவதை விட திரும்பி கொழும்புக்கு செல்வதே மேல் இல்லையா? அவர் அதிகமான காலங்கள் கொழும்புலதான் இருக்கிறார். அவருடைய தொழில்கள், அவர் ஒரு திறமைசாலி என்பதை நான் ஒப்புக்கொள்றேன். அவர் தன்னுடைய தொழில் சார்ந்த திறமைசாலி. அவர் ஒரு சட்டத்திறனியாக இருக்கிறார். அவருடைய தொழிலில் நாங்கள் எந்த ஒரு குறுக்கீடும் செய்ய போறதில்லை. ஆனால் அந்த தொழிலை கூட எங்களுக்கு எதிராக கொண்டு வந்து சில இடங்களில் சில வழக்குகளை போட்டு தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்த முடியாத ஒரு தடையையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அது உங்களுடைய தொழிலோட நீங்க இருந்து கொள்ளலாம். அரசியலுக்கு நீங்கள் பொருத்தமற்றவர் இல்லை, அரசியலுக்கு நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி எவ்வளவு தடவைகள் நிராகரித்து விட்டாச்சு. அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி அந்த செயல்கள்ல வர்றது அவருடைய அறியாமையைத்தான் கோடிட்டு காட்டுகின்றது. மற்றது சம்பந்தர் ஐயா இவர் ஒரு திறமைசாலி என்று கொண்டு வந்தார் என்பதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவரும் கொழும்பில் இருந்த காலங்களில் சுமந்திரன் அவர்களுடைய செயல்பாடை நன்கு விளங்கி கொண்டுதான் அவரை எடுத்தவர். அது போக 2010ஆம் ஆண்டு சுமந்திரன் அவர்கள் செய்த காரியம் எல்லாவற்றுக்கும் சம்பந்தர் ஐயா அனுமதி அளித்திருந்தார், பச்சை கொடி காட்டியிருந்தார், மௌனமாகவும் இருந்தார், அனுமதியும் வழங்கி எல்லாம். இவரும் ஊடக சந்திப்பில் பேசும் பொழுது சொல்வார், ஐயா கூறினார், ஐயா கூறினார், ஐயா கூறினார்னு தான் கூறுவார். அப்படி இருக்கும் பொழுது எதுவுமே சம்பந்தர் ஐயாவுக்கு தெரியாமலும் இங்கு எதுவும் நடந்தது என்று சொல்ல முடியாது. எனவே இது தங்களுடைய காலங்களை முடித்து செல்லும் பொழுது தொடர்ச்சி, அதாவது தந்தை செல்வாவுக்கு பின்னர் தமிழரசு கட்சி ஒரு எழுச்சியை அல்லது போனால் தமிழ் தேசியம் சார்ந்த செயல்பாடுகளில் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கவில்லை என்பதுதான் இவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக புலப்படுகிறது.
இல்ல தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில ஈழத்தமிழருடைய தமிழ் தேசிய நீக்கம் செய்தவர்களில் முக்கியமானவர் என்று பார்த்தால் 2009ஆம் ஆண்டுக்கு பின்பாடு சம்பந்தரையாவும் அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக சம்பந்தையார் இருந்த காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவர் சுமந்திரர் என்று தான் கூற வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை சமகாலத்தில் நீங்கள் ஒரு ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி இருந்தீர்கள். அந்த ஊடக சந்திப்பில் என்ன விடயங்கள் பேசப்பட்டது மற்றும் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு மனு ஒன்று கொடுக்கப்பட்டதாக அறிகின்றோம். அந்த மனுவின் உள்ளடக்கம் எந்தெந்த அமைப்புகள் இந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டன, எந்தெந்த அமைப்புகள் அரசியல் கட்சிகள் இதிலே தங்களுடைய கையெழுத்தை இட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் விளக்கமாக தாருங்க. அண்மையில் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் அந்த சந்திப்பு நடைபெற்றது. அதில் கிழக்கு மாகாணத்திலிருந்து எங்களுடைய முன்னாள் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திர மன்னன் அவர்களும் நானும் ஸ்ரீஞானேஸ்வரன் அவர்களும் கலந்து கொண்டோம். அதே போல் அங்கு சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களும் அனந்தி சசிதரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். கலந்து கொண்டு நாங்கள் உண்மையா எழுதியிருந்த கடிதமானது நடந்த இனப்படுகொலைக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இன அழிப்புக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதனை வலியுறுத்தினதாக கடிதம் வரையப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தில் எமது மதிப்புக்குரிய திருகோணமலை ஆயர் அவர்கள் மற்றும் மன்னர் ஆயர் அவர்கள் அத்துடன் யாழ்ப்பாணம் குருமுதல்வர் அவர்கள் உட்பட சமய தலைவர்களாக தென்கையிலே ஆதீனம் திருகோணமலை மற்றும் கிழக்கு இலங்கை இந்து குருமார் ஒன்றியத்தினுடைய தலைவர் அவர்கள் அத்துடன் இன்னும் பல தலைவர்கள், பல சமய தலைவர்கள், அருட்தந்தையர்கள் அந்த கடிதத்தில் கையெழுத்து வைத்திருக்கிறார்கள். அதோட பாராளுமன்ற உறுப்பினர்களாக செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து வைத்திருக்கிறார்கள். அதே போல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு சிலர் கையெழுத்து வைத்திருக்கிறார்கள். அதே போல் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் அதில் கையெழுத்து வைத்திருக்கிறார்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அதில் கையெழுத்து வைத்திருக்கிறார்கள். அதே போன்று சிவில் சமூக பிரதிநிதிகள், பாதிக்கப்பட்ட காணாமலாக்கப்பட்ட அம்மம்மாருடைய சங்க உறுப்பினர்கள் அப்படி என்று ஒரு பரந்துபட்ட அளவிலான ஒரு கையொப்பம். அதாவது இந்த அறிக்கையில் மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அறிக்கையில் அவர்களுடைய பெயர் விவரங்களை மட்டும் நாங்கள் எழுதி அனுப்பவில்லை, அவர்களுடைய கையெழுத்து 56 கையெழுத்துக்கள் 56 அமைப்பாகவே வாங்கப்பட்டிருக்கின்றது. எல்லா தமிழ் அரசியல் கட்சிகளும் இதில் கையொப்பப்பட்டுள்ளார்களா? எல்லா தமிழ் அரசியல் கட்சிகளும் என்று சொல்ல முடியாது. சில பேர் கையெழுத்து வைக்கவில்லை, ஆனா நாங்கள் நாடி இருந்தோம். அவர்கள் பரிசீலனை இந்த கையெழுத்து வாங்கும் பொறிமுறையானது முடிந்து விடவில்லை. இது தொடர்ச்சியாக அதில் இருக்கிற விடயங்களை வலியுறுத்தியதாகவும், தொடர்ச்சியாக எப்போ வேணும்னாலும் அவர்கள் அதில் இணைந்து கொண்டு ஒரு தேசமாக எல்லோரும் ஒற்றுமையாக அதை விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு கையொப்பமிடுற காரியங்களை எப்போ வேணும்னாலும் அவர்கள் செய்யலாம் என்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் நாங்கள் மட்டும்தான் இதை ஏற்கனவே ஒன்று அனுப்பப்பட்டது தானே, அதுக்கு பிறகும் இதே என்ற அந்த பேச்சும் தேவையில்லை. நாங்கள் இன்னைக்கு நீங்கள் தென்பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான அறிக்கைகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. ஆனா நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்றால், எல்லோரும் ஒற்றுமையா ஒரு அறிக்கையை அங்கு நீங்கள் எல்லோரும் கையொப்பம் விட்டாலும் அங்கு ஒரு அறிக்கை தான் வந்திருக்குது என்றுதான் எண்ணிக்கையாக பார்க்கப்படுகின்றது. எனவே எத்தனை அமைப்புகள் அனுப்புறது, எவ்வளவு அறிக்கைகள் அங்கு போறதுன்றது மிக முக்கியமானது. ஆனால் உள்கருவுல நாங்கள் மிக அவதானமாக 2 விடயங்களை பிரதானமாக பார்க்கின்றோம். ஒன்று நடந்தது இனப்படுகொலை, கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்றதை குறிப்பிட வேண்டும். அதே நேரம் சர்வதேச விசாரணை தான் இதுக்கு தீர்வு என்றதையும் குறிப்பிடுவார்களாக இருந்தால் ஒன்றல்ல, எத்தனை ஆயிரம் அறிக்கைகள் போனாலும் அது எங்களுக்கு பெருமதியானதாகவும் வலி சேர்ப்பதாகவும் தான் அமையும். எனவே ஏற்கனவே இது ஒரு ஏட்டிக்கு போட்டியாகவோ அல்லது இன்னொருத்தர் போட்டதுக்கு மாறாக நாங்களும் செயற்பட்டோம் என்று யாருமே அதை குறையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதா? நிச்சயமாக பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் நான் அதை மட்டும் நான் ஏன் கேட்கின்றேன் சொன்னா, இந்த செம்மணி மனித புதைகுழியில் எடுக்கப்படுகின்ற எச்சங்கள் சரியான ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை என்ற ஒரு பதிவொன்று அங்கு தாயகத்தில் இருக்கின்றது. விஞ்ஞான ரீதியாக அதை நிரூபிப்பதற்கு அரசாங்கம் தயங்குகின்றதா அல்லது இந்த புதைகுழியை ஆய்வு செய்பவர்கள்
உண்மையிலேயே நேர்மையாக வேலை செய்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி கூட எழும்புகின்றது. அன்றபடியால் இந்த என்ன விதமான ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் என்பது வந்து இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதா? நாங்கள் உண்மையாகவே அறிக்கையில் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரு சர்வதேச கண்காணிப்புடன் சர்வதேச தராதரத்துடன் அந்த அகழ்வு பணிகள் நடைபெற வேண்டும் என்பதனைத்தான் நாங்கள் கூறியிருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு புதைகுழி சம்பந்தமான அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட வேண்டுமானால் பல விடயங்கள் நுணுக்கமாக அது துறை சார்ந்த நபர்களாகவும் இருக்க வேண்டும். மற்றது இன்று வரையும் இருக்கிற ஆட்சியாளர்கள் தொடர்பாக இன்னும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு நிலப்பாடு இல்லை. எனவே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மன்னாரில் நடந்த அகழ்வு பணிகள், இன்னும் பல இடங்களில் அந்த மாதிரியான அகழ்வு பணிகள் நடந்து அது அங்கங்கே வேறு வேறு, இப்ப நீங்க மட்டக்களப்பில் ஒரு இடத்தில் முரக்கட்டாஞ்சேனையில் நடந்தது, அது நாயின் எலும்பு கூடுகள் என்று சொல்லி அதை அப்படியே மூடி விட்டார்கள், அதை அகழ்வு பணி செய்யவில்லை. எனவே இந்த மாதிரியான மட மாற்றுறது அல்லது போனால் பொய் சொல்றது போன்ற காரியங்கள் தொடர்ச்சியாக நீண்ட காலம் நடந்துபெற்று கொண்டே இருக்கின்றது. அப்படி ஒரு நிலைக்கு இது போயிடக்கூடாது. ஏனென்றால் இதனை மரபணு பரிசோதனைகள் செய்ய வேண்டுமாக இருந்தால் அது சரியான முறையில் அது செய்யப்பட்டால்தான் அந்த மரபணு பரிசோதனை மூலமாக உரிய தரப்பு அடையாளம் காணப்பட முடியும். சில நேரங்களில் எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கின்றது. வெளிநாடுகளுக்கு இதை எந்த காலத்துக்குரியது, இதனுடைய இதுகளை கார்பன் பரிசோதனை செய்து பார்க்க அனுப்பும் பொழுது அங்க எடுக்கிற எலும்புக்கூடு, இப்ப நீங்க 160 148 எலும்புக்கூடுகள் இதுவரையில அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதுல ஒரு 2 3 தான் அவர்கள் கார்பன் பரிசோதனைக்கு அனுப்புவார்கள். அப்படி அனுப்பும் பொழுது எங்களுக்கு அதுதான் செல்லுமா அல்லது வேறு எதையாவது ஒன்று அனுப்பப்படுமான்ற சந்தேகங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சர்வதேச தராதரத்துக்கு சர்வதேச கண்காணிப்புடன் நடத்த வேணும். இதுல வந்து இந்த அரசாங்கம் ஆட்சியாளர்கள் உண்மையானவர்கள் நேர்மையானவர்களாக இருப்பார்களாக இருந்தால் அந்த பொறிமுறையை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். மற்றது சில பரிசோதனை கூடங்களும் வந்து இலங்கையில் இல்லை. அந்த இலங்கையில் இல்லாத காரணத்தினால் வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. எனவே அப்படி அனுப்பும் பொழுது கூட இங்க இருக்கின்ற அந்த முறைமைகள் சரியான முறையில் கையாளப்பட்டிருக்க வேண்டும். நம்பிக்கையான வகையில் அது அனுப்பப்பட வேண்டும். நம்பிக்கையான வகையில் அதுக்குரிய பரிசோதனை முடிவுகள் வருமாக இருந்தால்தான் அங்கு அடுத்த கட்டமாக நாங்கள் மரபணு பரிசோதனைக்குள்ள சென்று சரியான தரப்பினரை அடையாளம் காண உதவும். அப்படி இல்லை என்றால் எல்லாமே ஒரு சம்பவமாக தான் பார்த்து கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். நல்லது. அப்ப நீங்கள் இதுல இப்ப நீங்க இந்த நடந்த இந்த ஊடக சந்திப்புல நீங்க அனுப்பிய இந்த அறிக்கையில் இதுவரைக்கும் கையெழுத்து இடாதவர்கள் பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? இதுவரைக்கும் இனி ஆலோசனை செய்கின்றோம், இனித்தான் நாங்கள் கையொப்பம் இடுவோம் என்று யார் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்த முடியுமா? அப்படி பரிசீலனை செய்கிறோம் என்று சொல்லி அப்படி இப்ப மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அந்த ஊடக சந்திப்பு நடைபெறுவதற்கு ஒரு 4-5 மணித்தியாலத்துக்கு முன்பு இறுதியான கையெழுத்தாகத்தான் அவர் தந்தவர். ஆனால் அதற்கு பிறகு ஏனைய அறிக்கைகள் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. பரிசீலனை செய்கிறோம் என்றும் சொல்லவில்லை, நாங்கள் முடிவு சொல்றோம் என்றும் இல்லை. ஆனால் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் கோரிக்கையை பொதுவாக விட்டிருக்கின்றோம். அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் தாங்கள் எப்போ வேண்டுமானாலும் கையெழுத்து செய்யலாம். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அனுப்பின கடிதம் தொடர்பாக ஆணையாளர்களுக்கான அழுத்தங்களை கொடுக்கிறதும் இதனுடைய தொடர்ச்சியான செயற்பாடுகளை தொடர்ந்து நடத்துவதாகவும் இருக்கிறதுதான் எங்களுடைய முடிவாக இருக்கின்றது. எனவே அதுதான் எல்லாருமா சேர்ந்து கையெழுத்து அல்லது போனால் கையெழுத்து வைக்காத தரப்புகளாக இப்ப தமிழரசு கட்சி வந்து இன்னும் இந்த விடயம் தொடர்பாக எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் இருக்கிறார்கள் நினைக்கிறேன். அந்த கட்சி வந்து இன்னும் வந்து அதாவது சுதந்திரன் வெளியில் பேசக்குள்ள அதைத்தான் சொல்வார். மக்களில் அவரை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதை அவர் எப்போதும் சொல்ல மாட்டார். தமிழரசு கட்சி தான் அனைத்து மாவட்டங்களிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் மக்கள். வேற எந்த கட்சிக்கும் அந்த அதிகாரத்தினை இந்த மக்கள் வழங்கவில்லை. எனவே எங்களிடம்தான் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதனை கூறிக்கொள்வார். ஆனால் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி. எனவே அவர்களும் அதில் முயற்சி எடுக்க வேணும். 2 விடயங்களை நடந்து கொண்டிருக்கின்ற இன அழிப்புக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற விடயங்களை கோடிட்டு எத்தனை அறிக்கை வேண்டும் என்றாலும் எங்களுடைய அறிக்கையோட இணைத்ததாக அவர்களும் கையெழுத்து வைக்கலாம். பொதுவான ஒரு கோரிக்கையைத்தான் நாங்கள் விட்டிருக்கின்றோம். அப்படி அல்லது போனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள்
குழாம் என்ற ஒன்றை கூட உருவாக்கி கொண்டு அதற்கூட கூட எல்லா கட்சிகளும் தமிழ் தேசிய பரப்பில் இருப்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே சேர்ந்து ஒன்றை எழுதி அனுப்பலாம், அல்லது உங்களுடைய கட்சி எடுக்கிற ஒரு முடிவாகவும் அதை அனுப்பலாம். ஆனால் ஏதோ திரைமறைவுக்கு பின்னால் என்ன நடக்குது என்றது எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. அது மிக விரைவில் வெளியில் தெரிய வரும் பொழுதுதான் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கு. அண்மை காலத்தில் இப்ப இந்த செம்மணி மனித புதைகுழியில் இந்த கொலைகளில் சம்பந்தப்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷ என்ற அந்த இராணுவத்தார் வந்து இப்பொழுதும் சிறையிலே தான் இருக்கின்றார். அவருடைய மனைவி கூட சொல்லியிருந்தால் தன்னுடைய கணவர் சர்வதேச ரீதியான விசாரணைக்கு சாட்சி சொல்வதற்கு தயாராக இருப்பதாகவும், அடுத்து இப்ப 2-3 நாட்களுக்கு முன்பு சோமரத்ன ராஜபக்சே சொல்லியிருக்கின்றார், செம்மணியில் மட்டுமண்டில்லை யாழ்ப்பாணம் மணியன் தோட்டத்திலேயும் வந்து தமிழர்களை கொன்று புதைத்திருக்கின்றார்கள் சொல்லி. அப்ப அவர் ஒரு வாழும் சாட்சியா இருக்கும் பொழுது அவர் இப்படி சொல்லுகின்ற பொழுது அவருடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கின்றதான சிறையில். நிச்சயமாக அச்சுறுத்தல். இப்ப அண்மையில் அவர் இந்த தகவலை கூறியதுக்கு பின்னர் கூட அவருக்கு சில அநீதிகள் சிறைக்குள் நடந்ததாக நாங்கள் அறிகின்றோம், கவலைப்படுகின்றோம். என்னவென்றால் சட்டம் ஒழுங்கு நீதி நியாயம் நன்றாக இருக்க வேணும் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறை கைதியாகவே தன்னை தூக்கு தண்டனை கைதியாக வைத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட தன்னுடைய மரணத்தை கூட உண்மையை கூறிவிடணும் என்பதற்காக அவர் வெளியில் வர முடியாது, தானாக ஒன்றும் செய்ய முடியாட்டியும் மனைவி மூலமாக கடிதத்தின் மூலமாக அதை தெரியப்படுத்தியிருக்கின்றார். எனவே உண்மை யாரிடமிருந்து வருகிறது என்பதை கண்டறிந்து அந்த உண்மைக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதுதான் அரசு தரப்பாக இருக்க வேணும். இந்த ஆட்சியாளர்கள் நாங்கள் நீதியை வழங்குவதற்கு எப்போதும் பின்னிக்க போவதில்லை என்றதை பல இடங்களில் பல அமைச்சர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் சோமரத்ன ராஜபக்சக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும், அல்லது போனால் சிறைக்குள்ளே அவருக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா என்ற ஒரு அச்சமும் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அவருக்கான பாதுகாப்புகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவர் கூறிய விடயங்கள் சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைக்க நான் தயார் என்று சொன்ன ஒரு விடயமானது அவர் வாழும் சாட்சியாக இருக்கின்றார். எனவே அந்த சாட்சி கூறிய விடயங்கள் ஏன் அவர் சர்வதேச விசாரணைக்கு சொல்லியிருக்கிறார்? ஒரு இராணுவத்தினுடைய உறுப்பினராக கோப்ரலாக இருந்தவர் அவர் சர்வதேச விசாரணையை பற்றி அவர் வாயில் எடுக்கிறார் என்றால் அவருக்கே தெரியும் உள்ள என்ன நடந்தது என்ற பல விடயங்கள் அவருக்கு தெரியும். எனவே இந்த இந்த அரச கட்டமைப்புக்குள் அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றதை புலப்பட்டதன் பிரதிபலன் தான் சர்வதேச விசாரணைக்காக நான் ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றேன் என்ற ஒரு விடயத்தினை கூறியிருக்கின்றார். எனவே சட்டத்தின் மூலமாக அவருடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றது ஒரு கேள்வி இருந்தாலும் உண்மையை வெளிக்கொண்டு வர வேணும் என்பதற்காக அவரிடமிருந்து விசாரணைகள் மேலும் செய்யப்பட்டு உண்மை அறியப்பட்டு மணியன் தோட்டத்தில் எந்த இடத்தில் அந்த மாதிரியான புதைகுழி இருக்கின்றது என்பதனை அவரை அழைத்து வந்து அந்த இடத்தினை அகழ்வு பணிகளை மேற்கொள்ளலாம். அது அவருக்கு தெரிந்தது. ஆனால் வடக்கு கிழக்கில் எங்களை பொறுத்தவரையில் நியாயமான புதைகுழிகள் இருக்கின்றது. இப்ப தெரிந்தவர்கள் கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டில் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத இன்று வரையும் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைதான் தொடர்ந்து காணப்படுகிறது. எனவே இந்த இதுகள் இந்த மனிதன் நடந்த இந்த மாதிரியான அநீதிகள் அக்கிரமங்கள் நீக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாடுன்ற எதிர்காலம் வர வேணுமாக இருந்தால் நிச்சயமாக இவற்றுக்கெல்லாம் ஒரு நீதி வேண்டும். அந்த நீதி ஸ்ரீலங்கா அரசாங்கம் தரும் என்பதனை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் தொடர்ச்சியாகவே யுத்தம் நடைபெற காலத்தில் கூட 50,000 படையினர் இந்த படையில் சேர்க்கப்பட்டதில் ஜேவிபி கட்சியினரும் பின்னிருந்து உழைத்தவர்கள். அதிலும் பல நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்கள் இந்த போர்க்குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதனை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எனவே அவர்கள் மற்றது இன்னொரு விடயம், எந்த ஒரு இடத்திலையும் இராணுவத்தினரை பொறுப்பு கூறுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற விடயத்தினை இந்த அரசாங்கம் கூறி நிற்கின்றது. அதே போல் சர்வதேச விசாரணைகளையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதனையும் இந்த அரசாங்கம் கூறி நிற்கின்றது. அதனால் தான் நாங்கள் சர்வதேச நீதி கேட்கின்றோம். பொறுப்பாக இருக்கிற அரசாங்கம் இந்த ரெண்டு விடயங்களும் தான் தமிழர்களுக்கான இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்தது. இந்த 2 விடயங்களையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று இவர்கள் கூறுவார்களாக இருந்தால் அப்ப எமக்கான நீதியை நாங்கள் ஆரிடம் பெற்றுக் கொள்வது நீதியை. அதனால்தான் நாங்கள் பன்னாட்டு விசாரணை ஒன்றினை நடத்த வேணும், சர்வதேச நீதி வேண்டும் என்பதனை நாங்கள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருப்பதற்கு இதுதான் காரணம். மற்ற இன்னொரு விடயம் என்ன, இந்த ஐநாவுடைய மனித உரிமை ஆணையாளர் வால்டர் டர்க் அவர்கள் வந்து செம்மணி புதைகுழி வரைக்கும் வந்து சென்றிருக்கின்றார். இந்த சோமரத்ன ராஜபக்ஷ வந்து அவர் இப்ப வாழும் சாட்சியாக இருக்கின்றபடியால் வருகின்ற செப்டம்பர் மாதத்திலே ஐநாவினுடைய அடுத்த அமர்வு வரப்போகின்றது. அங்கு
அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பு கருதி ஐநாக்கு கூட இந்த விடயங்களை தெரியப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை. அப்படி இல்லை என்றால் அங்கு ஐநா சபையிலே பல காலமாக பல பொருட்செலவுகள் மத்தியிலே அங்கு வேலை செய்கின்ற எங்களுடைய தமிழ் செயற்பாட்டாளர்கள் கூட இந்த விடயத்தை ஐநாவின் பார்வைக்கு கொண்டு வர வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் இன்று உங்களுடைய நெடும் பயணத்தின் பின்பும் மிகவும் ஒரு களைத்து வந்திருக்கின்றீர்கள். இன்று நடைநிசி ஆகிவிட்டது. அங்கு இந்த நேரத்திலும் நீங்கள் எங்களுடன் கலந்து கொண்டு எங்களுடைய இந்த கருத்துக்களை பரிமாறியதை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். திரு சீலன் அவர்களே, நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய பணிகளை தமிழ் மக்களுக்காக செய்ய வேண்டும் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.